VS அப்துல் கையூம், மாநகர கழகத்தினுடைய துணை செயலாளர், நெல்லை மாநகரம். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா முடிந்து 101வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நெல்லை மாநகரெங்கும் நடைபெற இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு சில வினாடிகள் உங்கள் முன் பேச இருக்கிறேன். விலையிலா தமிழர் நாட்டின் வியத்தகு அறிஞர், வண்ண கலையிலே அரசன் மாய கவிதையும் தோய்ந்த செம்மல், மலையின் வீழருவி அண்ணன் மயக்கிடும் சொல்லினாற்றல், கலைஞரின் திறமைகள் கூற இந்த கனித்தமிழ் போதாதென்று என்னுடைய தனித்தமிழிலே 2 வாக்கியங்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர், தலைவர் கலைஞர் அவர்களுக்கே சரணம் நாங்களே. அறிவுடையோன் அரசும் செல்லும் என்று ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அறிவித்தது போல, சூரிய படை கொண்ட சூத்திரதாரியாம் கலைஞரும் அறிவுடை சான்றோர் அமுதமொழி பின்பற்றி அன்னை தமிழை அலங்காரம் செய்து அகங்காரம் இல்லாமல் 5 முறை அரசாண்ட அற்புத தலைவர் கலைஞர் அவர்கள். யானை வேட்டுவேன் யானையும் வெறுமே, குறும்போல் வேட்டுவேன் வெறுங்கையும் வருமே என்று கோப்பெரும் சோழன் அறிவித்தது போல, இலக்கை உயர்வாக்கி லட்சியத்தை உருவாக்கி எதிர்ப்புகளை இருவாக்கி அதனையே பிழிந்து சாராக்கி அந்த சாரையே நீராக்கி அந்த நீரிலே நெற்பயிர்களை விளைவித்த விவேக சிந்தாமணி தலைவர் கலைஞர் அவர்கள். மூட நம்பிக்கைகளை சுட்டரிக்க புறப்பட்ட பகுத்தறிவு தீ தலைவர் கலைஞர் அவர்கள். கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாடு, பொதுப்பணி, அரசியல் பணி, ஒரு கட்சியினுடைய தலைவர், 5 முறை முதல்வர், 9 முறை MLA, 80 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சினிமா துறைக்கு சொந்தக்காரர், திரைப்பட பாடலாசிரியர், கவிதை புனைபவர், கதையெழுத்தாளர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒப்பற்ற தலைவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். 1 நூற்றாண்டுகால அரசியலை தன் சுருக்கு பையிலே சுருக்கி கொண்ட சுந்தர புருஷர் அவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் 5 முறை அரசாண்டாலும் கூட பெரியார் வழி அண்ணா வழி என்று அண்ணாவின் அடிச்சுவட்டிலும் பெரியாரின் பகுத்தறிவு பாசறையிலும் ஏற்பட்டதின் காரணமாக அவர் செய்த சாதனைகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. சாதனைகள் சிலவற்றை உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கின்றேன். முதலாக ஆட்சிக்கு வந்தவுடன் கைரிக்ஸா இழுத்து கொண்டது அந்த திட்டத்தை ஒழித்து, கைரிக்ஸாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஸாவை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பிச்சைக்காரர்களை ஒழிப்பதற்கு பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள். அதுபோல வீட்டு வசதி வாரியம் தந்தவர் கலைஞர் அவர்கள். குடிநீர் மாற்று வாரியம் தந்தவர் கலைஞர் அவர்கள். இப்படிப்பட்ட எண்ணற்ற சாதனைகளை செய்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்து இந்தியாவிலே முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தான் விவசாயம் செய்த பொருட்களை தானே விலை நிர்ணயம் செய்து விற்பதற்காக வேளாண் உழவர் சந்தை அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏற்றத்தாழ்வு என்னுடைய அரசியல் கிடையாது என்பதற்காக அனைவரும் சமம் என்கின்ற அடிப்படையில் சமத்துவ உரம் தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அனைவரும் எளிதில் மருத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் வசதி செய்து தந்தவர் கலைஞர் அவர்கள். ஏழை மக்களும் உயர்தர சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக கலைஞர் காப்பீடு திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் ஆட்சி காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலும் 49 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பல யூனிவர்சிட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பல விவசாய கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி மட்டும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற அடிப்படையில் இந்த கலைஞர் அரசு, திமுக அரசு செயல்பட்டு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள். சுதந்திர தினத்தன்று ஆளுநர்களே அந்த சுதந்திர தின கொடியேற்றுகின்ற அந்த நிலைமையை மாற்றி மாநில முதல்வர்களும் கொடியேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த உரிமையை அன்னை இந்திரா காந்தியிடம் போராடி பெற்று தந்தவர்
தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனைகள், கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. பெரியார் அம்பேத்கர் பல்கலைக்கழக வளாகம் தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பல சாதனைகளை செய்த கலைஞர் நூற்றாண்டு முடிந்து 101வது ஆண்டு இன்று தொடங்கி இருக்கிறது. கலைஞருடைய புகழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும். தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த புகழ் பரவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.